வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். மண்டுகு கூட ரொம்ப நல்லா இருக்காங்க. சோ அன்பாக்ஸ் பண்ற டைம் ஆயிடுச்சு. இந்தியால இருந்துட்டு எங்க மாமியார் மாமனார் வந்து பேக்கேஜ் அனுப்பி இருக்காங்க. பட் இந்த பேக்கேஜ்ல வந்து நான் கொஞ்சம் பொருள் ஆர்டர் பண்ணியிருக்கிறேன். திருப்பி எங்க அம்மா அப்பா வந்து கொஞ்சம் பொருள் வாங்கி கொடுத்துருக்காங்க. அண்ட் எங்க மாமியார் மாமனார் வாங்கின பொருட்கள் எல்லாமே நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள இருக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 40 kgs பேக்கேஜ் இது கருட வேகால தான் அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ நமக்கு 2 பாக்ஸ் வந்திருக்குது. ஒவ்வொரு பாக்ஸாக நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு எங்களோட ட்ரெஸ் எல்லாத்தையும் நான் காட்டிடுறேன். அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு அது மாதிரிலாம் இருக்கும். அப்புறம் இன்னொரு பாக்ஸில் வந்துட்டு ஸ்நாக்ஸு, குழந்தைங்களுக்கு தேவையான முக்கியமான பொருட்கள்லாம் கொஞ்சம் ஆர்டர் பண்ணியிருந்தேன் நான். அது எல்லாத்தையும் பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து குட்டு டுக்குக்கு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ரேண்டமாக பார்க்குறப்போ ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் அழகழகான பட்டுப்பாவடைங்க. எனக்கு ஆக்சுவலாக குட்டு டுக்குக்கு இந்த வருஷம் பட்டுப்பாவடையே நான் வேண்டாம்னு சொல்லியிருந்தேன். அம்மா அப்பா கேட்குறப்பவும் சரி, இல்லை எங்கள் அத்தை மாமா கேட்குறப்பவும். எதுக்குன்னா இப்போ கொஞ்சம் வளர வளர வந்து குச்சுன்னு குத்துது அந்த மாதிரி காரணங்கள்லாம் சொல்லி போட மாட்டேங்கிறாங்க. ஸோ நான் பட்டுப்பாவோட வேண்டான்னே சொல்லியிருந்தேன். கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி குத்தாமல் இருக்கிற ட்ரெஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா அந்த மாதிரி வாங்கினேன். ஆனால் அந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கலெக்ஷன்ஸ் எல்லாம் நல்லா ஆரி ஒர்க் வச்சு நல்லா பண்ணியிருந்தாங்க. லேஸ் ஒர்க் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுதான் பட்டுப்பாவோட 2 பேத்துக்கு ஒரே மாதிரி தான். கீழே பாவாடை லேஸ் அண்ட் ஃப்ரில் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் டாப்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஆரி ஒர்க்கு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி பீட் ஒர்க் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு லாஸ்ட் மொமெண்ட்டில் ஆர்டர் பண்ணதான். ஆனால் நல்லா இருக்குங்க. ரொம்பக்காச்சும் அவங்களோட லிங்க் வேணும்னு நினச்சிங்கன்னா நான் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்துட்டு உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணுறேன். ஸோ 2 பேருக்கும் ஒரே சைஸில் தான் கேட்டிருந்தேன் நான். ஸோ அது மாதிரி நல்ல சூப்பராகவே ரெடிமேட் தான், நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. என்ன வயசுன்னு சொன்னால் போதும் அதுக்கேற்ற மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. நல்ல ஒரு கோல்டன் அண்ட் பிங்க் கலரில் கீழே ஃபுல்லாக வந்து லேஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ 2 பேருக்கும் ஒரே கலர் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது ஒரு பேக்கேஜ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீதருக்கு வந்துட்டு குர்த்தா போடுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் போன வருஷமும் வந்துட்டு குர்த்தா ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அது அவருக்கு கொஞ்சம் டைட் ஃபிட்டிங்காக இருந்தது. அதனால வந்துட்டு அதே குர்த்தா தான் வேணும்னாரு. அதில் அடுத்த சைஸ் நான் வாங்கினேன் இந்த தடவை. ஸோ இதுதான் ஸ்ரீதரோட குர்த்தா. ஒரு பிளாக் கலர், சும்மா நம்ம இப்போ மார்ச் நம்ம போடலாமேன்னு சொல்லிட்டு இது ஒரு குர்த்தா அவருக்கு. அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் பாத்திரங்கள்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் ஆக்சுவலாக நான் ஆர்டர் பண்ண இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு ஆர்டருக்கு பதிலாக 2 ஆர்டர் ஆயிடுச்சு. ஸோ ஒரே பாத்திரம் வந்துட்டு 2 தடவை அப்படியே ரிப்பீட் ஆகி வந்திருக்குது. ஸோ அது வந்துட்டு செட் ஆஃப் 5 இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பாத்திரம். அது ஒரு பெரிய சைஸு, சின்ன சைஸு, சின்ன சைஸ் இருக்கும் இல்லையா. ஸோ இதே பாத்திரம் 2 டைம்ஸ் எனக்கு வந்திருக்குது. இது வந்து லிட்டோடையே இருக்கும். போன தடவையும் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அமேசானில் தான் நினைக்கிறேன். போன தடவை ஆர்டர் பண்ணப்பவும் எனக்கு நல்லா இருந்துச்சு அந்த பாத்திரத்தோட குவாலிட்டி. அண்ட் இந்த காப்பர் பாட்டம் இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எவ்வளோ டிஷ் வாஷர் அதெல்லாம் போட்டப்போ கூட நல்ல ஒன்றும் கலர்லாம் ஒன்றும் மாறல. ஸோ அதனால் அதே பிராண்டில் இருந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ளாட் சர்ஃபஸாக இருக்கிற மாதிரி பாத்திரம் நான் வாங்கியிருந்தேன்னா. ஸோ அந்த பாத்திரம் வந்துட்டு என் நேரம் 2 ஆர்டராக வந்திருக்குது. இந்த 2 பாத்திரத்தை வச்சு என்ன பண்ண ஆக்சுவலாக யூஸ் ஆகும். ஒன்று வந்து வெஜிடேரியனுக்கு, இன்னொன்று நான் வெஜிடேரியனுக்குன்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ இந்த பாத்திரம் வந்துருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ரொம்ப அதிகமாக வந்து எனக்கு தேவைப்பட்டது என்னென்னா ட்ரெஸ்ஸு. எனக்கு எஸ்பெஷலி கொஞ்சம் சல்வார்ஸ் எல்லாம் தேவைப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்நாக்ஸ் கேட்டிருந்தேன். மற்றபடி எனக்கு வந்துட்டு பொடி, மசால் பொடி அதெல்லாம் எதுவுமே வேணான்ட்டேன். ஏன்னா அம்மா கொடுத்து விட்ட பொடி இன்னும் எனக்கு ஃப்ரீசரில் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு எனக்கு அனுப்புங்க அப்படின்னு வேறு எதுவுமே வேணான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மட்டும் தான், அவ்வளோதான். ஸோ குட்டு டுக்குக்கு எனக்கு ஸ்ரீதருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அந்த கை சுத்தல் முறுக்கு இருக்கும் இல்லையா, எங்கள் அம்மா அப்பா வந்து அங்கே நாகர்கோயிலில் அந்த கை சுத்தல் முறுக்கு பண்ணுற இடத்துல வந்து வாங்கி டப்பாவில் போட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ டப்பாவில் போட்டால் உடையாது அப்படின்னு சொல்லிட்டு 1-2 யூடியூப் வ்ளாகர்ஸோட சேனலில் நான் இந்தியா பேக்கேஜ் வர்றப்போ நான் பார்த்தேன். பட் தெரியல அது எப்படி உடஞ்சதுன்னே எனக்கு தெரியல. ஒரு முறுக்கு கூட வந்துட்டு இல்லை, எல்லாமே உடஞ்சி போயிடுச்சு. ஸோ அந்த டப்பாவில் வந்து முறுக்கு வந்துருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குட்டு டுக்குக்கு வந்துட்டு அவங்களுக்கு ஸ்கர்ட்ஸ், மினி ஸ்கர்ட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். பட்டு ஸ்கர்ட்டு இல்லாட்டா வந்துட்டு லைட் அந்த காட்டன் ஸ்கர்ட்ஸ்லாம் ரொம்ப பிடிக்குமா. ஸோ அம்மா வந்து போத்தீஸில் இந்த ஸ்கர்ட் வாங்கியிருக்கிறாங்க 2 பேருக்கும் ஸ்கர்ட். அதுக்கப்புறம் அதுக்குன்னு சொல்லிட்டு குத்தாமல் இருக்கிற மாதிரி சிம்பிளான ஒரு டாப்ஸ். இது ஆக்சுவலாக இதுக்கு மேட்சிங் கிடையாது. பட் இதுக்கு வந்துட்டு இப்போ செட்டாக கிடையாது. ஆனால் இது மேட்ச் ஆகும். இல்லைனாலும் நம்ம வேறு எதுனாலும் கூட பேரப் பண்ணிக்கலாம்.
ஸோ இது ஒரு ஸ்கர்ட்டு. அதுக்கப்புறம் வந்து நான் குடுடுக்கு வந்துட்டு லெகின்ஸு, ஷர்ட்ஸு, டிஷர்ட்ஸ் அதெல்லாம் எதுவுமே வாங்காதீங்க. ஏன்னா இங்கே இருக்கிற வாஷிங் மிஷினில் அந்த ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு 2-3 வாட்டி வாஷ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், குவாலிட்டி சுத்தமாக வந்துட்டு பிரிஞ்சு போயிடும். திருப்பி வேஸ்ட் இல்லைங்க, அங்கேருந்து இங்கே இவ்வளோ கேரி பண்ணிட்டு வர்றது, இவ்வளோ காசு கொடுத்து வாங்குறது, அதெல்லாம் நான் இங்கே வாங்கிப்பேன். பட் இந்த ட்ரெடிஷ்னல் வியர்ஸ் மட்டும் கொஞ்சம் பப்பமாச்சு இந்த கோயிலுக்கு அதுக்கெல்லாம் போகிறப்போ வந்து நம்ம போட்டுட்டு போனால் நல்லா இருக்கும் இல்லையா. அது இப்போ குழந்தைங்க வந்துட்டு அந்த ரொம்ப கஜகஜான்னு இருக்கிறதெல்லாம் விரும்ப மாட்டேங்கிறாங்க. லைட் வெயிட் குத்தாமல் இருக்கணும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி வாங்க சொல்லியிருந்தேன். இது ஒன்று. அதுக்கப்புறம் எங்கள் மாமியார் மாமனார் வந்துட்டு டுகு குட்டுக்கு ஐ திங்க் இது சென்னை சில்க்ஸ்ன்னு தான் நினைக்கிறேன். கடையில் அவங்க வாங்கினப்போ நான் செலக்ட் பண்ணது, இந்த கலர் நல்லா இருக்குது அண்ட் திருப்பி வந்துட்டு இது குத்தாமல் இருக்குமான்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரங்கிட்ட கேட்க வச்சோம். ஸோ இது வந்து அந்த லெஹெங்கா சராரா பேட்டர்னில் உள்ளது. ஆமாம், சாரி, லெஹெங்கா பேட்டர்னில் உள்ளது. சாரி இல்லை, கிராப் டாப் பேட்டர்னில் உள்ளது. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஸ்லீவ்லெஸ் டாப்ஸ் கொடுத்துருக்குறாங்க அண்ட் அதுலேயே பார்த்தீங்கன்னா பீட் ஒர்க்ஸ் எல்லாம் இருக்குது. அண்ட் அதுக்கு கீழே வந்து இந்த மாதிரி எலாஸ்டிக்கில் இருக்கிற ஸ்கர்ட் கொடுத்துருக்காங்க. இதோடைய இதுக்கு ஒரு ஷால் இருக்குது. இந்த கலர் டுகு குட்டு கிட்ட இல்லவும் இல்லை, டார்க் கலர்ஸ் இந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. ஸோ லைட் கலர்ஸ் சூஸ் பண்ணலாம்னு சொல்லி இது ஒன்று எடுத்தோம். 2 பேருக்கும் சைஸ் ஒரே சைஸ் கிடைக்கல, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான 1-2 சைஸஸ் டிஃப்ரெண்ட். அது ஒருத்திக்கு 28, ஒருத்திக்கு 30 என்னமோ தான். பட் தட்ஸ் ஓகே. இப்போ வந்துட்டு உடனே நம்ம ஒரு தடவை போடுவோம், பட் வளர தானே அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கு வந்துட்டு இது கரெக்டாக இருக்கும். ஸோ இது வந்து நல்ல ஒரு லைட் பேஸ்டல் க்ரீன் இருக்கும் இல்லையா, அந்த க்ரீன். இது வந்து ஸ்ரீதருக்கு வந்துட்டு எங்கள் மாமனார் வந்து ஒரு ஷர்ட் வாங்கியிருக்கிறாங்க. அதே டுகு குட்டுவோட அதே கலரில் தான், லைட் க்ரீனில் சும்மா ஒரு பூ போட்ட ஒரு சட்டை. இது ஸ்ரீதரம் ஆக்சுவலாக ரொம்ப இந்தியாவில் வந்துலாம் எதுவும் விரும்ப மாட்டேங்கிறார். ஏன்னா சைஸ் வந்துட்டு இங்கே ஒரு சைஸ் இருக்கும், இந்தியாவில் வந்து இங்கே இருக்கிற மீடியமும் இந்தியாவில் இருக்கிற மீடியமும் ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். ஸோ ஒரு சில டைம்லலாம் வாங்கி கொடுக்குறது போடக்கூட முடியாது. அதனால வந்துட்டு எப்போதுமே வேண்டாம் தான் சொல்லுவார். பேண்ட்டு இந்தியாவிலேருந்து கண்டிப்பாக வாங்கவே மாட்டார், கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சைஸஸ் எல்லாமே. ஸோ ஷர்ட் மட்டும் சரி ஒன்று மட்டும் எடுத்துக்கோங்கன்னாங்க. அதனால வந்து இந்த ஒரு லைட் க்ரீன் டுகு குட்டுக்கு பேரப் பண்ணுற மாதிரி இருக்கிற ஒரு கலர் இது. அடுத்தது பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா அப்பா டுகு குட்டுக்கு நான் தாவணி பேட்டர்னில் கேட்டிருந்தேன். அதுவும் அதே மாதிரி தான், கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்துக்கோங்க, குத்தக்கூடாது. அதனால இது வந்து நம்ம நாகர்கோவில் போத்தீஸில் வாங்கினது தான். ஸோ இதில் வந்து ஆக்சுவலாக ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணாமல் வச்சுருந்தாங்க. அண்ட் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, எனக்கு பாப்பாங்களுக்கு வந்துட்டு பஃப் கையில் ப்ளவுஸ் வேணும்னு கேட்டிருந்தேன். ஸோ சாரி, ப்ளவுஸ் எல்லாமே இது ரெடிமேடு தான். ரெடிமேடில் கை மட்டும் ஸ்லீவ்லெஸ்ஸாக கொடுத்துருந்தாங்க, கைக்கு துணி உள்ளே அட்டாச் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் அதை வந்து பஃப் கை மாதிரி வச்சு தைக்க சொல்லியிருந்தேன். அண்ட் பின்னாடி ரோப் கூட வைக்க சொல்லியிருக்கிறேன். ஸோ நம்ம லூஸ் பண்ணுறது, டைட்டன் பண்ணுறது அதெல்லாம் பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ இது டாப்ஸு. அதுக்கப்புறம் அதோட பாட்டம் இதுலேயும் வந்துட்டு கயிறு கொடுத்துருக்குறாங்க, எலாஸ்டிக் தான் இது. அதனால எவ்வளோ நாளும் நம்ம ஸ்ட்ரெச் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இது வந்து பாட்டம். அண்ட் இது லெஹெங்கா பேட்டர்னாக இருக்கிறதுனால அதுக்கு மேலே ஷால் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ 2 வேஸில் போட்டுக்கலாம். ஒன்று நம்ம வந்து லெஹெங்கா மாதிரின்னு கூட போட்டுக்கலாம், இல்லை க்ராப் டாப் மாதிரி கூட போட்டுக்கலாம். சாரி, 3 வேஸில். இன்னொன்று வந்து நம்ம தாவணி மாதிரி கூட போட்டுக்கலாம். ஸோ இது ஒன்று லைட்டாக தான் இருக்கும், பட் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. இது நாகர்கோவில் போத்தீஸ் தான் ஃபார் ஷுர். இங்கேயும் வந்துட்டு 2 பேத்துக்கும் இது ஆக்சுவலாக 2 பேத்துக்கு ஒரே சைஸ் கிடைச்சிருச்சு. அதனால வந்துட்டு பிரச்சனை இல்லை. பட் ஸோ பேட்டர்ன் எப்படி இருக்கும்னா இதில் கொடுத்துருக்காங்க. இந்த பாப்பா போட்டிருக்கா இல்லையா, இது மாதிரி இருக்கும். எங்க இதெல்லாம் போட்டு விட்டா வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் போட்டிருப்பாங்க, அவ்வளோதான். 10வது நிமிஷம் 11வது நிமிஷம் வந்துட்டு இட்ஸ் ஹாட், அப்புறம் அங்கே குத்துது இங்கே குத்து, தொட்டு பார்த்தா அங்கே குத்துறது எதுவுமே இருக்காது. பட் அவங்களோட ஆசை இல்லையா, நம்ம வேண்டான்னு சொன்னாலும் ஐயோ பிறந்தநாள் வருது, அதுக்கப்புறம் அந்த நாள் வருது, இந்த நாள் வருதும்பாங்க. நாங்கள் எடுத்து கொடுக்குறோம், நீங்கள் வேண்டான்னு சொல்லாதீங்கம்பாங்க. சரி ஓகே, உங்கள் ஆசை ஏன் கெடுப்பாடுன்னு சொல்லிட்டு நான் வந்து சரி எடுத்துக்கோங்கன்றது. இன்னொரு ட்ரெஸ்ஸும் நல்ல ஒரு பேக் மாதிரி வச்சு கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்மளும் மடிச்சும் அப்படியே அதிலே வச்சிடலாம். இது ஒன்று. ஃபர்ஸ்ட் வந்துடும் அம்மா வர்றப்பவும் கொஞ்சம் எனக்கு சல்வார்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. பட் எனக்கு வந்துட்டு இப்போ இந்த சம்மர்லேருந்து கொஞ்சம் நிறைய சல்வார்ஸ் யூஸ் பண்ணணும்னு ஏதோ ஒரு ஆசை. அண்ட் நம்ம அடிக்கடி வந்துட்டு கோயிலுக்கு அதெல்லாம் போகிறப்போ ரிப்பீட்டடாக வந்துட்டு ஒரே கலெக்ஷன்ஸ் போட முடியாது. யாருக்காச்சும் உங்களுக்கு நல்ல இன்ஸ்டாகிராம் பேஜஸ் இல்லைனா வந்துட்டு ஏதாச்சும் ஆன்லைன் ஷாப்ஸ் இந்த மாதிரி குர்தாஸ் நல்ல அஃபோர்டபுளான ப்ரைஸில் கொஞ்சம் நல்ல குவாலிட்டியில் யாராவது தெரிஞ்சவங்க இருந்ததுன்னா
கண்டிப்பாக நீங்கள் வந்து எனக்கு ரெஃபர் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் ஆட் பண்ணலனாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் ப்ரைவேட் மெசேஜஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் கூட நீங்கள் வந்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணலாம். ஏன்னா நான் நிறைய தேடி கொஞ்சம் வேட்டெல்லாம் ஏமாந்து அந்த பொருளை கடைசியில் வந்துட்டு அதை கேன்சல் பண்ணுறதுக்குள்ள நான் பட்ட பாடு. பட் ஃபைனலி என் ஃப்ரெண்டு சஜஸ்ட் பண்ணி நான் வந்துட்டு அமேசானில் தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். எனக்கு பிடிச்சிருக்குது, என் ஃப்ரெண்ட் வாங்கினா, அதனால வந்து சூப்பராக இருக்குதுடா, நீ ட்ரை பண்ணி பாரு, குவாலிட்டி கூட வந்து நல்ல ரீசனபிளான ப்ரைஸ், குவாலிட்டி கூட நல்லா இருக்குதுன்னா. நான் வந்து டெய்லி யூசேஜ்க்கு கிடையாது, பட் இந்த ஒரு சம்மர் டைமில் மட்டும்தான் நம்ம வந்துட்டு அதிகமாக சல்வார்ஸ் யூஸ் பண்ண முடியும் இல்லையா, ஸோ அதனால் கொஞ்ச நாளைக்கு போடுறதுக்காக தான் அமேசானில் வாங்கியிருக்கிறேன். நானும் போட்டுட்டு குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். லைலாக் கலர்ஸ், லாவெண்டர், பர்பிள் அந்த கலரில் வந்துட்டு இப்போ கொஞ்சம் க்ரேஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதனால நான் வந்துட்டு எந்த சல்வார் சூஸ் பண்ணாலும் வந்துட்டு ஃபுல்லாக என் கண்ணு முன்னாடி லைலாக் கலர்ஸே தான் வந்துட்டு இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு லைலாக் கலரில் குர்த்தா, அதுக்கப்புறம் அதோடையே பேர பண்ணுற மாதிரி பேண்ட் அண்ட் ஷால் கூட கொடுத்துருந்தாங்க. ஸோ ஷால் வந்து நல்ல ஒரு லேஸ் ஒர்க் கொடுத்துருந்தாங்க, அதனால எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இது ஒரு சல்வார். அதுக்கப்புறம் வந்துட்டு திருப்பி இன்னொரு, இது லைலாக் கூட கிடையாது, பிங்க் அண்ட் லைட் லைலாக் இது குர்த்தா. இது அடுத்தால வந்துட்டு இது ஒரு பியூர் பிங்க், எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இது ஒன்று, இது ஒன்று. இதெல்லாம் வந்துட்டு வெறும் குர்தாஸ் மட்டும்தான், டாப் பாட்டம் கிடையாது. இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும்தான் பாட்டம் இருந்துச்சு. இது ஐ திங்க் எனக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒன்று. அப்புறம் வந்துட்டு எனக்கு ரொம்ப 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 பிடிச்சது என்னன்னா, எனக்கு ஆக்சுவலாக பாந்தினி ஷால்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பாந்தினி பேட்டர்னில் இருக்கிற ட்ரெஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது நான் வந்துட்டு இன்ஸ்டோரில் தான் வாங்கினேன்னு நினைக்கிறேன். ஸோ நல்ல ஒரு பிளாக் கலர் கொடுத்தா இதுக்கு, அண்ட் இந்த பேரப் பண்ணுறதுக்கு இதோட பேண்ட் வந்துட்டு ஆக்சுவலாக எனக்கு முன்னாடியே அம்மா வாங்கிட்டு வந்தாங்க, அதனால அந்த பேண்ட்டை வந்து இந்த குர்த்தாவுக்கு மேட்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த குர்த்தா அண்ட் இதுக்கு மேட்சப் பண்ணுறதுக்கு இந்த பாந்தினி ஷால் இது வாங்கினேன் நான். என்னமோ போன தடவை எனக்கு வந்துட்டு கலர்ஸ், டிஃப்ரெண்ட் கலர்ஸ், மல்டி கலர்ஸ் இருக்கும் இல்லையா, அதில் வந்துட்டு அம்மா அப்பா இந்த ஷால் வாங்கிட்டு வந்தாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எங்கே போனாலும் அந்த ஷால் தான் போட்டுட்டு போவேன் நான். என் ஃப்ரெண்ட்ஸும் இந்த ஷாலை எத்தனை தடவை தான் நீ போடுவேன்பாங்க. ஸோ அதனால நான் வந்துட்டு இந்த தடவை ரெட் கலரில் வாங்கியிருக்கேன். அண்ட் அதை மேட்ச் பண்ணுறதுக்கு பிளாக் கலர் கொடுத்தா. இது ஆக்சுவலி என் ஃப்ரெண்டு போட்டிருந்தா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவகிட்ட தான் நான் கேட்டேன், எனக்கு அதே மாதிரி அதே பெட்டர் மார்க்ஸ் லைட் தான் வேணும்னு கேட்டிருந்தேன். ஸோ எனக்கு லிங்க் கொடுத்துருந்தா. நல்ல ஒரு பிளாக் கலர், இதுலேயும் நிறைய கலர்ஸ் இருக்குது, பட் எனக்கு என்னமோ வந்துட்டு அவளை பார்த்தா இன்ஸ்பயர் ஆகி நான் இந்த கலர் வாங்கினேன். பிளாக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ இது அண்ட் இதுக்கு வந்துட்டு நல்ல ஒரு லேஸ் ஒர்க் ஷால் நல்லாவே இருக்குங்க. நல்ல கிராண்டாக ஒரு பார்ட்டி வேர் மாதிரி உள்ள கலெக்ஷன் இது. ஸோ இதுக்கு பேரப் பண்ணுறதுக்கு ஷால், அதுக்கப்புறம் குர்த்தா அண்ட் பேண்ட் எல்லாமே இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல டார்க் லாவெண்டர் கலர். இது வந்து நல்ல ஒரு க்ளோஸ் நெக் சல்வார். இதுக்கும் பார்த்தீங்கன்னா பேண்ட் அண்ட் ஷால் ரெண்டுமே இருக்குது. ஷால் வந்துட்டு லேஸ் ஒர்க்கு அண்ட் குர்த்தா வந்துட்டு நல்லா இருக்குது. 3/4 ஹேண்ட் தான், பட் எனக்கு என்னமோ நான் வந்துட்டு ஹாஃப் ஹேண்டில் பார்த்த மாதிரி ஞாபகம் இருந்தது. ஆனால் இதில் பார்த்தப்போ 3/4 இருக்குது. தட்ஸ் ஓகே, நல்லா இருந்துச்சு. கலர் நல்லா இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டுகு குட்டு பரதநாட்டியம் கிளாஸ்க்கு போகிறாங்கன்னு அவங்க எல்லாருக்கும் தெரியும். அவங்களுக்கு வந்துட்டு ஆனுவல் ரிசைட்டல் ஃபங்க்ஷன் வரப்போகுது. ஸோ இதுக்கு வந்துட்டு பரதநாட்டியம் ட்ரெஸ் வேணாம், அவங்களுக்கு வந்துட்டு அவங்களோட பட்டுப்பாவோட தான் போட போகிறாங்க. பட் அதை தவிர்த்துட்டு இருக்கிற எல்லா ஆக்சசரிஸும் வாங்கணும்னு இருக்கிறாங்க. வர June 7 தான் டுகு குட்டுவோட ஆனுவல் ரிசைட்டல்ஸ் வரப்போகுது. ஸோ அதனால் அதுக்கு தேவையான பொருட்கள் கொஞ்சம் நிறையவே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு குழந்தைங்களுக்கு சலங்கை வேணும். ஸோ டுகு குட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே சேர்த்து எனக்கு ஆக்சுவலாக அப்பா ட்ரிவாண்ட்ரம்ல இருக்கிறதுனால அங்கே தெரிஞ்ச கடைகள்லாம் நிறைய இருக்கும் இல்லையா. ஸோ நான் விசாரிக்க சொல்லியிருந்தேன். அப்போ தான் அங்கே சலங்கை ஆக்சுவலாக பண்ணுற இடத்துலையே போயிட்டு வாங்கிட்டு வந்தாங்க. எல்லா பிள்ளைங்களுக்கும் சேர்த்தே நாங்கள் ஆர்டர் கொடுத்துருந்தோம். ஸோ அதுக்கான சலங்கை தான் இது. குழந்தைங்க எல்லாம் போட்டு ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பாக நான் வந்துட்டு அந்த ரிசைட்டலோட வீடியோ கூட நான் வந்து நம்ம சேனலில் ஷேர் பண்ணுறேன். எல்லாரோட பிளெஸிங்ஸ் டுகு குட்டுக்கு வேணும். ஸோ இது வந்து லைக் 3 அடுக்கு சலங்கை உங்களுக்கு, இதுலேயே 5 அடுக்கு அந்த மாதிரிலாம் இருக்கும். இந்த சலங்கை கூட உங்கள் குழந்தைங்க பரதநாட்டியம் வேணும்னா எனக்கு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக நான் வந்துட்டு அந்த கடையோட பேர் எல்லாமே நான் உங்களுக்கு வந்துட்டு கான்டாக்ட் நேமு, அட்ரஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நல்ல ரீசனபிளான ப்ரைஸ் அண்ட் குவாலிட்டி கூட ரொம்ப நல்லாயிருக்கு.
டீச்சரே ஆக்சுவலாக வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது குவாலிட்டி, எனக்கும் ஒன்று வாங்கி கொடுங்கன்னாங்க. ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கு வேணா சொல்லுங்கள். அதனால் 2 பேருக்கும் ஆளுக்கு பேர் ஆஃப் சலங்கை. அண்ட் இதை தவிர்த்து இன்னும் ஒரு 5 குழந்தைங்களுக்கு அவங்க கையிலலாம் நம்ம கொடுத்துட்டோம். ஸோ சலங்கை வாங்கியிருக்கிறோம். அதுக்கப்புறம் பரதநாட்டியத்துக்கு தேவையான எல்லா பொருட்கள், தலையில் வைக்கிற பூ, நாங்கள் வந்துட்டு எல்லா பேரண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து எங்கெங்கே நமக்கு ஸ்டோர்ஸ் தெரியுமோ அதெல்லாம் சேர்த்து போட்டு தான் நாங்கள் வாங்கினோம். தலையில் வைக்கிறது, குழந்தைங்களுக்கு தலையில் வைக்கிறதுக்கான அந்த பூ, அப்புறம் வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான அந்த ஜடை, அப்புறம் வந்து 2 பேருக்கும் சேர்த்து தானே வாங்கணும். ஸோ ஜடை வாங்கியிருக்கிறோம். அப்புறம் அவங்க அந்த ஆக்சசரிஸ் எல்லாம், கழுத்தில் போடுற செயின், அதுக்கப்புறம் குட்டியானோ, இது என் ஃப்ரெண்டு தான் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல ஆர்டர் பண்ணாங்க. நாங்கள் எல்லாம் 5 குழந்தைங்களுக்கு சேர்த்தே நம்ம வாங்கிட்டோம். ஸோ அதில் வந்துட்டு செயின், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒட்டியானோ, நெத்திச்சூட்டி, லாங் செயின், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஹாரம், ஒரு நெக்லஸ், தலையில் வைக்கிற வந்துட்டு அந்த சந்திரன் சூரியன் எல்லாமே செட்டாகவே வந்து இதிலே கொடுத்துருக்குறாங்க. டீச்சர் வந்துட்டு ஃபர்ஸ்டே லிஸ்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் வாங்கியிருக்கிறோம். இந்த இடத்த பாருங்க. இதெல்லாம் நான் வந்துட்டு கண்டிப்பாக குழந்தைங்க அன்னைக்கு ரிசைட்டில் அன்னைக்கு நான் ட்ரெஸ் பண்ணுறப்போ கண்டிப்பாக நான் காட்டுறேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லா தடவையும் எனக்கு வந்துட்டு நிறைய அந்த பொட்டு பேக்கெட் வாங்கிட்டு வருவாங்க. இந்த டுகு குட்டு வந்துட்டு அவங்களோட டால்ஸ் அலங்காரம் பண்ணுறதுக்காக அந்த பொட்டு எல்லாம் எடுத்து காலி பண்ணிடுவாங்களா. ஸோ அந்த தடவையும் நான் கொஞ்சம் பொட்டு கேட்டிருந்தேன், அந்த கல் பொட்டு. அதுக்கப்புறம் பாப்பாங்களுக்கு வந்து பரதநாட்டியத்துக்கு தேவையான அந்த கோவி பொட்டு அது வாங்கியிருக்கிறாங்க. திருப்பி அது எங்கள் மாமனார் வந்து ஐ திங்க் சாய்பாபாவோட அந்த பாதம் பிக்சர் இருக்கும் இல்லையா, ஸோ அது ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி சின்னதாக ஒன்று வாங்கினாங்க. ஒன்று திருப்பி வந்து நம்ம நாகர்கோயிலில் அடை பாயசம் இருக்கு இல்லையா, ஸோ அதோட அடை வீட்டில் வந்துட்டு கொஞ்சம் போல தான் இருக்குது. கேட்டாங்க பாயசம் அடை வைக்கிறதுக்கு வந்துட்டு, இது ரொம்ப சிம்பிளாக கூட வைக்கிறது தான். அதனால எமர்ஜென்சியில் நமக்கு யாராச்சும் வீட்டுக்கு வந்தால் கூட இந்த அடை பாயசம் வச்சு கொடுக்கலாம். அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச மஸ்கோத் அல்வா அது வாங்கி போட்டுருக்குறாங்க. அப்புறம் வந்துட்டு இன்ஸ்டன்ட் பாலடை பாயசம் நம்ம சேனல்லையும் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இது வச்சு பண்ணுறப்பவும் நான் கண்டிப்பாக காட்டுறேன். இன்ஸ்டன்ட் பாலடை பாயசம் ஒரு 10 நிமிஷத்துலேயே, 10 நிமிஷம் கூட இல்லை, அதுக்கு கம்மியாகவே வந்துட்டு டக்குன்னு பாயசம் வச்சிடலாம். பால் பாயசம் ஒரு டேஸ்ட்னா, பாலடை பாயசம் அது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலன்னா கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ எம்மியாக இருக்கும், அவ்வளோ க்ரீமியாக சூப்பராக இருக்கும். ஸோ இது ஒன்று. அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்திரம் தேய்க்கிற ப்ரஷ்ஷு, ஒரு சில பொருட்கள்லாம் நம்ம வேண்டாம் போடாதீங்கன்னா அதை கண்டிப்பாக போடுவாங்க, எப்போமாச்சும் அவங்களுக்கு தேவைப்படுமேங்கிறதுக்காக. திருப்பி பார்த்தீங்கன்னா வடகம், கொஞ்சமாக அந்த வடகம் வேணா நம்ம அம்மா ஆக்சுவலாக வீட்டில் இருக்கிறப்பவே நிறைய இங்கே போட்டாங்க இல்லையா, அதே நமக்கு நிறைய இருக்குது. இது எங்கள் மாமியார் கொண்டு வந்ததுன்னு நினைக்கிறேன், அவங்க போட்டதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்துட்டு ஒரு வடகம் பேக்கெட். அப்புறம் வந்துட்டு நான் அம்மா கிட்ட வந்துட்டு மணத்தக்காளி இருக்கும் இல்லையா, அது வந்து வத்தக்குழம்பு வைக்கிறதுக்கு அது, அதுக்கப்புறம் வந்துட்டு மோர் மிளகாலாம் கொஞ்சம் போட்டிருந்தாங்க. ஸ்ரீதருக்கு ஆக்சுவலாக மோர் மிளகா ரொம்ப பிடிக்கும், அதனால கொஞ்சம் மோர் மிளகா, அதுக்கப்புறம் வந்துட்டு மணத்தக்காளி அதுவுமே கவரில் போட்டு பேக் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எங்கள் மாமியார் வந்துட்டு டுக்கு குட்டுக்காக சின்ன ஒரு டிஃபன் பாக்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அந்த செல்லோ பாக்ஸோடது ஹாட் பேக்கான்னு எனக்கு தெரியலை, பட் நல்லா இருக்குது. 2 பேருக்கும் டிஃப்ரெண்ட் கலர்ஸ், ஒருத்திக்கு வந்துட்டு எல்லோ கலர், இன்னொன்று வந்து ரெட் கலரில். ஸோ உள்ளாடியே பார்த்தீங்கன்னா 2 குட்டி டிஃபன் பாக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இதுக்கு மேலேயும் வந்துட்டு இங்கேயும் ஒரு டிஃபன் பாக்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இதுலேயும் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் இருக்குது. இதுக்குள்ளாடி கூட ஒரு ஆக்சசரிஸ் தான் இருக்கும் பரதநாட்டியத்தோடது. இதில் ஊக்கு இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு இதில் வந்துட்டு டுகு குட்டுக்கு வந்து எங்கள் மாமியார் ஆக்சுவலாக வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், ஒரு பிரேஸ்லெட் மாதிரி, ஆளுக்கும் ஒவ்வொரு பிரேஸ்லெட்டு. இது ஒன்று, அதுக்கப்புறம் இது ஒன்று. இது ஒரு டிஃபன் பாக்ஸ் ஒருத்திக்கு. அப்புறம் வந்து இன்னொருத்திக்கு வந்துட்டு அதே மாதிரி தான், அதுலேயே ஸ்பூன் செட்டு கூட கொடுத்துருக்குறாங்க. ஸ்நாக்ஸில் வந்துட்டு அச்சு முறுக்கு, அதுவுமே ஃபுல்லாகவே எனக்கு தெரிஞ்சு கீழே போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், தூள் ஆயிடுச்சு. கொஞ்சமாக வந்துட்டு பொட்டுக்கடலை போட்டிருக்கிறாங்க. திருப்பி வந்துட்டு டுகு குட்டுக்கு சும்மா ரஃப்யூஸ்க்காக வீட்டில் போடுறதுக்காக ஒரு ஃப்ராக் மாதிரி. இது லாஸ்ட் மொமெண்ட்டில் மேக்ஸில் போய் எங்கள் மாமியார் வாங்கினாங்க. இது ஒன்று. இங்கே நம்ம எவ்வளவு ஆயில்மெண்ட்ஸ் வாங்கினாலும் நம்ம இந்தியாவில் இருக்கிற மூவ் மாதிரி வராது. அதனால நான் கொஞ்சம் மூவ் கேட்டிருந்தேன்னா 3 மூவ் வாங்கி போட்டிருக்கிறாங்க. ஸோ பருப்பில் வந்துட்டு என்ன வேணும்னு கேட்டிருந்தாங்க. நான் வந்து எனக்கு வேறு எந்த பருப்பும் வேணாம்,
உதயம் இல்லை, ஏதாச்சும் ஒரு உளுத்தம் பருப்பு மட்டும் எனக்கு வாங்கி போடுங்கன்னு. ஸோ இதில் வந்துட்டு ஒரு 2 பேக்கெட் உளுத்தம் பருப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். உளுத்தம் பருப்பு வாங்கி போட்டிருக்கிறாங்க. திருப்பி இந்தியாவில் வந்து அம்மா ரீசெண்டாக வந்துட்டு இந்த பேபி சாம்பார் மசாலா ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது, அதனால சொல்லிட்டு அது கொஞ்சம் வாங்கி போட்டாங்க. ஆச்சி சாம்பார் பொடி, பேபி சாம்பார் பொடி, அதெல்லாம் கொஞ்சம் ஒரு 4-5 பேக்கெட் இருக்குது, அது வாங்கி போட்டிருக்கிறாங்க. அப்புறம் இன்னொன்று முக்கியமானது என்னென்னா, எங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு நான் இப்போ ரீசெண்டாக போயிருந்தப்போ வந்து இந்த காஃபி டெவரா இருக்குது இல்லையா, அதில் காஃபி கொடுத்தா எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் வந்து அமேசானில் இந்த காஃபி டெவரா செட் வாங்கினேன். செட் ஆஃப் 4ன்னு நினைக்கிறேன். பட் இதே என்ன விலை தெரியுமாங்க, எல்லா காஃபி செட்மே இந்த டெவரா செட் எல்லாமே என்னவோ இங்கே வந்துட்டு ஆக்சுவலாக குவான்டிட்டி நம்ம ஜாஸ்தியாக குடிக்கிறோம். ஆனால் அந்த டெவரா செட்டில் குடிக்கிறப்போ வந்துட்டு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல் இல்லையா. எனக்கு அவங்க வீட்டில் குடிச்சப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் உண்மை என்னன்னா, அமேசான் ஆர்டரில் பார்க்குறப்ப எனக்கு என்னமோ சின்னதாக இருந்தது. சரி பரவாயில்லன்னு நினைச்சேன். ஆனால் நல்ல டீசென்ட் சைஸாகவே தாங்க இருக்குது, தாராளம் போதும். ஸோ செட் ஆஃப் 4 இதுதான் நல்ல டீலாக இருந்தது. இதோ சூப்பராக இருக்குது பாருங்களேன், அழகாக இருக்குது. ஸோ இது ஒன்று வாங்கியிருந்தேன் நான். லாஸ்ட் மொமெண்ட்டில் ஞாபகம் வந்தது இது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேக்கேஜ் முடிஞ்சு திருப்பி வந்து ஸ்ரீதருக்கு ரொம்ப பிடிக்குமேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு டப்பா வாங்கி அந்த டப்பாவுக்குள்ளாடி வந்துட்டு லட்டு வந்துட்டு அம்மா அப்பா வரப்போ எனக்கு வந்துட்டு அதிரசம் வாங்கிட்டு வந்தாங்க. எனக்கு அந்த அதிரசம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் தான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணேன். அதனால இந்த தடவை வந்துட்டு எனக்கு ஒரு 4-5 மட்டும் வாங்கி கொடுங்கன்னு. ஸோ அந்த அதிரசம், அதுக்கப்புறம் ஸ்ரீதருக்கு பிடிச்ச லட்டு, ஜிலேபி, அதெல்லாம் வந்து இந்த மாதிரி பாக்ஸில் போட்டிருக்குறாங்க. பட் அதையும் தாண்டிட்டு அது வந்துட்டு நெய்யெல்லாம் வெளியே வந்துருக்குது. அதனால நான் அதை அப்படியே பத்திரமா மூடி வைக்கிறேன். அப்புறம் வந்துட்டு பப்படம், பாப்பாங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பப்படம், அப்பளம், அது வாங்கி போட்டிருக்கிறாங்க. நம்ம நெக்ஸ்ட் பேக்கேஜுக்கு போகலாம். நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்நாக்ஸ் தான் இருக்கும். ஸோ எங்கள் மாமனார் வந்துட்டு டுகுக்கு பிடிச்ச முறுக்கு, அது வந்துட்டு முறுக்கு தான் ஆக்சுவலாக கொஞ்சம் குவான்டிட்டி ஜாஸ்தியாகவே இருக்குது. அங்கே நாகர்கோவிலேருந்து வந்துருக்குது. திருப்பி இங்கே சென்னையிலையும் ஐ திங்க் கடை பேர் எனக்கு தெரியல, பேக்கர்ஸ் பெல்லா. ஸோ அங்கே வந்துட்டு தேங்காய் பால் முறுக்கு இது ஒன்று. அதுக்கப்புறம் இன்னொரு சின்ன டப்பா அது ஒன்று வாங்கி போட்டிருந்தாங்க. அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஏன்னா நான் வீடியோ எடுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டேன்னாங்க. திருப்பி எங்கள் மாமியார் வந்துட்டு ஸ்ரீதருக்கு எள்ளு பொடி பிடிக்குமேன்னு சொல்லிட்டு எள்ளு பொடி, அதுக்கப்புறம் வந்துட்டு இது எள்ளுருண்டை அது இருக்கும் இல்லையா, ஸோ அது கொண்டு வந்திருக்கிறாங்க. எல்லாமே ஆக்சுவலாக நம்ம வந்துட்டு சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆனால் வீடியோக்குள்ளாடி வந்துட்டு முடிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது பூஜை ஐட்டம். ஸோ இது வந்து மாமனார் ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம பூஜைக்கு தேவைப்படுமேன்னு சொல்லிட்டு இது ஒரு பூஜை ஐட்டம் வாங்கியிருக்கிறாங்க. நீங்கள் இதில் ஆமாம் நான் சூடம் ஏற்றுறதுன்னு நினச்சேன். ஆனால் இதில் வந்து விளக்கு ஏற்றுறது கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம ஆரத்தி காட்டுற டைமில் பண்ணுவோம் இல்லையா, அதனால அதுக்கு இது. அப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் எனக்கு தேவையான கொஞ்சம் ஆக்சசரிஸ்லாம் நான் வாங்கினேன். எங்கே வாங்கினேன் என்ன ஏதுங்கிறதுலாம் எனக்கு மறந்து போச்சு. பட் ரொம்ப சிம்பிளாக தான் நான் வந்துட்டு போடுறப்போ கண்டிப்பாக நான் உங்களோட அதெல்லாம் ஷேர் பண்ணுறேன். இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற அந்த சோக்கர் செட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு மாட்டி, அந்த மாதிரி தான் நான் வாங்கினேன். இப்போ இதெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு இருந்தோம்னா டைம் ஆகிடும். பட் நான் போடுறப்போ டெஃபினட்டாக உங்களுக்கு வந்துட்டு லிங்க் எல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன். கொஞ்சம் அப்புறம் வந்துட்டு டுகுபுடுக்கு ஹேர் ரீத்து அம்மாவும் வாங்கியிருக்கிறாங்க, எங்கள் மாமியாரும் வாங்கியிருக்கிறாங்க. இன்னும் 2 ரீத் இருக்குது, அது வந்துட்டு குழந்தைங்க தலையில் வச்சுட்டாங்க. ஸோ ரீத்து இதெல்லாம் ரெகுலராக வாங்காதீங்க. ஏன்னா அவங்க வாங்கி கொடுக்குறது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கவுங்க ட்ராவில் வந்துட்டு பத்திரமா சேர்த்து வச்சுருக்குறாங்க. தலையில் வைக்கிறது கூட கிடையாது. வாங்காதீங்கனாலும் அவங்க அசைக்கு வாங்குறாங்க. ஸோ ஸ்டாப் பண்ண முடியாது. அடுத்தால வந்துட்டு இது கொஞ்சம் உருளி டைப்பில், இது நான் அமேசானில் தான் வாங்கினேன். நம்ம நவராத்திரி பூஜை டைம்லலாம் யூஸ் ஆகுமே நினச்சேன். பட் நான் பார்த்தது வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்ல பெரிய சைஸாகவே இருந்தது. நான் வந்தது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக வந்திருக்குது. பட் சைஸ் என்னமோ எனக்கு கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இது ஒன்று நல்லா இருக்குதுங்க, நல்ல குவாலிட்டி, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீ தூள். ஸ்நாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த சீவல் ரொம்ப அதிகமாகலாம் எதுவும் இல்லை, பட் ரிப்பீட்டடான ஸ்நாக்ஸ் தான் இருக்கும். என்னென்னா சீவல், அதுக்கப்புறம் வந்துட்டு குழந்தைங்களுக்கு வந்துட்டு காரா பூந்தினா ரொம்ப பிடிக்கும். ஸோ எங்கள் மாமனார் வந்துட்டு பாப்பாங்களுக்கு அந்த சீவல், காரா பூந்தி, அதுக்கப்புறம் வந்துட்டு திருப்பியும் அது சேவு, இது சேவு, அது சீவல். ஸோ சேவு சீவல் இதுதான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் கோயில்பட்டியில் இருக்கிற கடலை மிட்டாய், இந்த பேக்கெட் தான். நம்ம இங்கே
பாப்பாங்க ஆக்சுவலாக கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்க, பட் ரொம்ப விரும்பி அந்த மாதிரிலாம் கிடையாது, சாப்பிட்டுக்கிடுவாங்க. அவங்களுக்கு தேவையானது அளவுக்கு. நம்ம நாகர்கோவிலில் இருக்கிற சிப்ஸ் எப்படி மிஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அவங்க ராமலக்ஷ்மியில் இருந்துட்டு சிப்ஸ் பேக்கெட்டு அது வந்திருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடலை மிட்டாய் தான். கடலை மிட்டாய் கண்டிப்பாக இருக்கும். சீவு, வெல்லம், ஆமாம் வெல்லம் தான், சர்க்கரை அந்த வெல்லம் இருக்கும் இல்லையா? ஸோ அது வந்துட்டு அது கொஞ்சம் வாங்கியிருக்கிறாங்க. எனக்கு வீட்லேயும் ஃப்ரீசரில் இருக்குது, பட் சரி ஓகே, இது ஆக்சுவலாக எங்கேயோ போனப்போ வந்துட்டு வாங்கிட்டு வந்ததுனாங்க, அதனால அந்த வெல்லம் இது எங்கள் மாமியார் தான் வாங்கியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2-3 பொடி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது வந்துட்டு ராகி பவுடர்னு நினைக்கிறேன். யூஸ்வலாக நாங்கள் ராகி கூழ் அந்த மாதிரிலாம் குடிக்கிறது கிடையாது. எனக்கும் ஸ்ரீதருக்கு வந்துட்டு ராகி சப்பாத்தி ரொம்ப பிடிக்கும். ஸோ மேபி நான் யோசிச்சது என்னன்னா, அது ராகி மாவாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து ராகி சப்பாத்தி மாதிரி கூட பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லா இருக்குங்க. அது அவகாடோ, அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ராகி மாவு, இல்லை நம்ம நார்மல் சப்பாத்தி மாவோடையே ராகி மாவு கூட போட்டு பண்ணலாம். ஸோ மேபி நம்ம வந்துட்டு அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது போட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு அம்மா கிட்ட போத்தீஸில், நாகர்கோவில் போத்தீஸில் இப்போ வந்து எல்லா வகையான மசால் பொடி வச்சுருக்குறாங்க. லைக் சிக்கன் குழம்பு பொடி, அதுக்கப்புறம் வந்துட்டு மட்டன் பொடி, அதெல்லாம் போன தடவை வரப்போ வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அதில் வந்து இந்த தடவை எனக்கு அதே இதில் கம்மியான குவான்டிட்டியில் மட்டும் வாங்கி அனுப்புங்கன்னு. ஸோ அதனால் அங்கே இருக்கிற அந்த குழம்பு பொடி, அதாச்சும் மீன் குழம்பு பொடி கொஞ்சமாக, அதுக்கப்புறம் வந்துட்டு சிக்கன் மசாலா, அதுக்கப்புறம் வந்துட்டு மட்டன் மசாலா, அது மட்டும் நான் போட சொல்லியிருந்தேன். ஸோ அது வந்து வாங்கி போட்டிருக்கிறாங்க. அப்புறம் எங்கள் மாமியாரும் வந்துட்டு அவங்க திரிச்சாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு பொடி. ஸோ அதையும் அவங்க போட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் நான் பேக் ஆக்சுவலாக ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் எனக்கு எது எந்தெந்த பொடின்னு தெரிய வரும். ஆமாம், இந்த இருக்கலாம். இது ஆக்சுவலாக அம்மா அனுப்பின பொடி. இது வந்துட்டு எங்கள் மாமியார் திரிச்ச பொடியா எனக்கு தெரியலங்க, எதுன்னு சொல்லிட்டு யார்கிட்ட எந்தெந்த பொடி அனுப்பியிருக்கிறீங்கன்னு பார்த்தா தான் எனக்கும் சொல்ல தெரியும். ஸோ இது ஒரு பொடி, அதுக்கப்புறம் இது ஒரு பொடி, திருப்பி வந்துட்டு இதுக்குள்ளாடி ஆக்சுவலி இதுதான் எங்கள் அம்மா அனுப்பின பொடின்னு நினைக்கிறேன். என்கிட்ட சொன்னாங்க நான் ஃபாயில் பேப்பருக்குள்ளாடி போட்டு வச்சுருக்கிறேன் அப்படின்னாங்க. ஸோ இது வந்து நம்ம போத்தீஸில் இருக்கிற அந்த குழம்பு பொடி, சிக்கன் பொடி, மட்டன் பொடி, மீன் பொடி. திருப்பி வந்துட்டு இந்த ரவுண்டு வத்தல் இது ஒன்று வாங்கியிருக்கிறாங்க. ஸோ எஸ், அவ்வளோதான் நம்ம பேக்கேஜ். இதில் வந்துட்டு எது எனக்கு லிங்க் என்கிட்ட இருக்குதோ, உங்களுக்கு ஏதாச்சும் பொருள் இதில் ஸ்நாக்ஸு அதெல்லாம் தவிர்த்துட்டு இந்த ட்ரெஸ்ஸோடதோ இல்லாட்டா ஜுவல்லரியோடதோ இல்லாட்டா வந்துட்டு அமேசான்லேருந்து நான் வாங்கினது உங்களுக்கு லிங்க் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்னோட அன்பாக்சிங் வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஆசைப்பட்டு தேடி வாங்கியிருக்கிறாங்க இவ்வளோ பொருள் எங்களுக்காக. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப ஸ்பெஷல் இல்லையா, நம்ம அம்மா அப்பாங்க வந்து நமக்காக ஒன்று பார்த்து நம்ம வேண்டாம்னு சொன்னாலும் திருப்பி அவங்க வந்து இல்லை எப்போமாச்சும் யூஸ் ஆகும். லாட்ஸ் ஆஃப் அஃபெக்ஷன், லாட்ஸ் ஆஃப் லவ் இல்லையா? ஸோ அதெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக கழிக்கவே கூடாது. ரொம்ப ப்ரெஷியஸானது இதெல்லாமே. எப்போதுமே ஒரு பொருள் நம்ம அம்மா வீட்டில் இருந்து வர்றப்போ வந்து பேக் டு மெமரிஸ் வரும். ஓ, இது நம்ம அம்மா கொடுத்தது, இது நம்ம அப்பா கொடுத்தது, அது மாதிரி வந்துட்டு நமக்கு நிறைய சந்தோஷம் வரும் இல்லையா? ஸோ அதில் வந்துட்டு எனக்கு சூப்பர் ஹாப்பி தான். எப்போ வந்துட்டு வீட்டுக்கு பேக்கேஜ் வந்தாலும் நமக்கு அவ்வளோ சந்தோஷம். ஒரு பொருள் எடுத்து சாப்பிட்றப்போ, இது அப்போ நின்று அந்த சமையல் படி பண்ணியிருப்பாங்கல்ல, இது வந்துட்டு அந்த கடையில் போய் வாங்கியிருப்பாங்கல்ல, பேக் டு மெமரிஸ் எல்லாம் வரும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இது வந்துட்டு அப்ராடில் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு எல்லாருக்குமே இது ரொம்பவே டச் ஆகும் நான் சொல்கிறது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நான் அவங்க எல்லாரையும் மீட் பண்ணுறேன். Until then, it's Manju signing off. Take care. Bye-bye. Stay safe.